அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திராவிட இயக்கத்தோட பெரும் தூணாகவும் தமிழகத்தோட ஆட்சி கட்டில்ல 5 முறை அமர்ந்தவரும் எழுத்து, பேச்சு, சினிமா, இலக்கியம்னு பல துறை வித்தகராக திகழ்ந்தவருமான மு. கருணாநிதி தமிழக அரசியல் வரலாறிலேயே மிகப்பெரிய அடையாளமா திகழ்ந்தவர். அவர் மறைந்து 7 ஆண்டுகள் ஆனாலுமே அவர் சார்ந்த திமுகவினர் மனங்கள்லையும் தமிழர்களோட மனங்கள்லையும் இன்னுமே நிறைந்தவரா இருக்காரு. தமிழக அரசியல்ல சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர், முதல்வர்னு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்த கருணாநிதி தமிழக அரசியல் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல அவருக்குன்னு ஒரு நீண்ட அத்தியாயமே இருக்கு. தமிழக அரசியல் களத்தோட பேராயுதமா செயல்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியோட பெயர் தமிழகம் இருக்கும் வரைக்கும் என்னைக்குமே நிலைச்சுதான் இருக்கும். காவிரி பெருக்கெடுத்து பாயும் ஒன்றுபட்ட தஞ்சை மண்டலத்துடைய திருவாரூர் அருகே உள்ள திருக்குவளை அப்படிங்கிற அழகிய கிராமம் இவரது சொந்த ஊரு. கடந்த 1924ஆம் ஆண்டு அவரு முத்துவேலர், அஞ்சுகம் அம்மாள் ஆகியோருக்கு மகனா பிறந்தாரு. தட்சிணாமூர்த்தி என்ற இயற்பெயர் கருணாநிதி அப்படின்னு காலப்போக்கில் கலைஞர் கருணாநிதினு தமிழகமே உச்சரிக்கும் சிறப்பை பெற்றது. பள்ளியில படிக்கும் காலத்திலேயே அரசியல் அவரோட சேர்ந்து கொண்டது. மிக இளம் வயதிலேயே சமூக இயக்கங்கள்ல தன்னை இணைத்து கொண்டாரு. அந்த காலகட்டத்திலேயே ஒட்டுமொத்த தஞ்சை மண்டலமும் பண்ணையாளர்களோட பிடியில சிக்கி இருந்ததால அது குறித்து அதிகம் சிந்தித்தாரு கருணாநிதி. இதனால அவருடைய சிந்தனையானது மேலும் தூண்டப்பட்டு மனக்கிடங்களை தீப்பொறி தெரிக்க சுமார் 14 வயது இருக்கும் போதே அவரு அரசியல் களத்துக்குள்ள வாள் வீச புறப்பட்டாரு. அப்போது தமிழகத்தோட மூளை முடுக்கு எங்க பார்த்தாலும் நீதி கட்சி சமூக அவலங்களுக்கு எதிராக சமரசமற்ற போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தது. சுதந்திர போராட்டங்கள் மூட்டி வளர்த்த சமூக பற்றோட தீ கலைஞரையும் கூட சுட்டு வளர்க்க மறக்கல. மாணவர் பருவத்திலேயே மாணவர் சங்கம் துவங்கி பத்திரிகை நடத்தியது, மாணவர்களை ஒன்று திரட்டி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதுன்னு புரட்சிகர குழந்தையாவே வளர்ந்திருக்காரு கலைஞர் அவர்கள். அந்த கட்சி தலைவர்களோட பேச்சாலையும் பிரச்சாரத்தாலையும் ஈர்க்கப்பட்ட கருணாநிதி பள்ளி மாணவனாக இருக்கும் போதே அரசியலை நல்லா உணர்ந்து அதுக்குள்ள கால் பதித்தாரு. சிறு வயதிலேயே பகுத்தறிவு சிந்தனை கொண்ட கருணாநிதி தன்னோட மனதுல உதித்ததை 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆவல்ல 2 பக்க பிரசுரத்தை தயாரித்தாரு. அதற்கு அவர் வைத்த பெயர் தான் முரசொலி. முரசொலியோட ஆசிரியராக செயல்பட்டு திமுக பத்திரிகையா அதனை வளர்த்தாரு. அதுல உடன்பிறப்பை அப்படின்னு துவங்கி எழுதும் கட்டுரைகள்ல கரிகாலன் பதில்கள் பகுதிகள்லையும் அவரது எழுத்தும் கருத்தும் போட்டி போட்டு கவிநயம் படைக்கும். 1941ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாணவர் மன்றம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி தன்னோட அரசியல் பயணத்திற்கான தளம் அமைத்தாரு. தொடக்கத்துல அவரது சமூக சிந்தனை எழுத்து வடிவிலே வெளிப்பட்டது. நாடகங்கள், கதைகள், கவிதைகள் எழுதுறதுல வல்லவராக திகழ்ந்ததால திரையுலகமும் அவரை அப்படியே வாரி அணைத்து கொண்டது. தமிழுக்கு அணி சேர்க்கும் குறளோவியம், சங்கத்தமிழ் போன்ற எழுத்தோவியங்களையும், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கர் போன்ற வரலாற்று தொண்டர்களையும், வெள்ளிக்கிழமை போன்ற சிறுகதைகளையும், சிறையில் பூத்த சின்ன சின்ன மலர்கள் போன்ற சிந்தனை கட்டுரைகளையும் படைத்திருக்காரு. இவரது சுயசரிதையான நெஞ்சுக்கு நீதிய 3 பாகங்களா சுவைப்பட எழுதியிருக்காரு. 1947ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்புல வெளியான முதல் படமான ராஜகுமாரிக்கு திரைக்கதை வசனம் எழுதிய போது கருணாநிதிக்கு வயது 23. அதன் பிறகு வெளிவந்த பராசக்தி, மனோகரா, பணம் போன்ற பல படங்கள்ல கத்தி முனையோட கூர்மை போன்ற வசனங்களையும் எழுதினாரு. சமூக அவலங்களை தோலுரிக்கும் அவரது வசனங்கள் திரையில தீப்பொறியா தெரித்தது. மூட நம்பிக்கையால மூழ்கி கிடந்த சமூகத்தை தட்டி எழுப்ப செய்தது. தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்துக்கு அவரது வசனம் முதுகெலும்பா இருந்ததால அதுல ஈர்க்கப்பட்ட நடிகர் M.R. ராதா கருணாநிதிக்கு கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினாரு. அதுவே பிறகு உலக தமிழினம் அதிகம் உச்சரிக்கும் வார்த்தைகள்ல ஒன்னா போயிடுச்சு. திரையுலகம் கலைஞரை கொண்டாடியது போலவே தமிழ் இலக்கிய உலகமும் அவரை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடினது. குறளோவியம், சங்கத்தமிழ் போன்ற இலக்கியங்களையும், பொன்னர் சங்கர், நெஞ்சுக்கு நீதி போன்ற சரித்திர நாவல்களையும், நாடகங்கள், கட்டுரைகள் அப்படின்னும் தனது வாழ்நாள் முழுக்க கருணாநிதி எழுதி குவித்தாரு.
எழுத்து உலக அவரு எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட தாண்டி பல மடங்கு அரசியல்லையும் தன்னோட ஆளுமைய பறைசாற்றி அந்த துறையிலேயே ஆட்சி புரிந்தாரு. தொடக்கத்துல நீதி கட்சியில சேர்ந்து அரசியல் இயக்கங்கள்ல மிக தீவிரமா பங்கேற்ற கருணாநிதி பின்னர் தந்தை பெயரால ஈர்க்கப்பட்டு திராவிடர் கழகத்துல தன்னை இணைத்து கொண்டாரு. அந்த தளத்துல இருந்து கொண்டு அரசியல் இயக்கங்களையும் நடத்தினாரு. ஆனாலுமே கடந்த 1949ஆம் ஆண்டு திராவிடர் கழக தலைவர் பெரியாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திமுகவுல இணைந்து பணியாற்ற தொடங்கினாரு கருணாநிதி. பேரறிஞர் அண்ணாவோட ஏற்பட்ட கொள்கை சார்ந்த உறவை அடுத்து அவங்க இருவரும் திராவிட இயக்கத்தோட இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்பட்டாங்க. ஒரு புறம் தமிழ் திரையுலகத்துல மிக சிறந்த கதை வசனகர்த்தாவராக இருந்தாலும் இன்னொரு புறம் அரசியலையும் சுடர்விட்டு பிரகாசித்தாரு கருணாநிதி. 1953ல நடந்த கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம் கருணாநிதியோட அரசியல் வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட்டதுன்னு தான் சொல்லியாகணும். திருச்சி அருகே உள்ள டால்மியாபுரம் அப்படிங்கிற பெயரை கள்ளக்குடின்னு பெயர் மாற்ற கோரியும் அப்போதைய முதலமைச்சர் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதன் மூலமா தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட மாபெரும் அரசியல் தலைவரா பிரகாசிக்க தொடங்கினாரு கருணாநிதி. 1957ல திமுக நாளேடான முரசொலியோட ஆசிரியராக பொறுப்பேற்ற தருணத்துல முதல் முறையா தமிழக சட்டப்பேரவைக்கு அவரு தேர்வானாரு. அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல அவரு குளித்தலை தொகுதியில வெற்றி பெற்றாரு. இதோட அடுத்த கட்டமா 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுக எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றது. அப்போது எதிர்கட்சி துணைத் தலைவரான பொறுப்பை ஏற்றாரு கருணாநிதி. அதற்கு அடுத்த ஆண்டுல திமுக நடத்திய அரசியல் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்துல பங்கேற்றதற்காக 6 மாத கால கடுங்காவல் தண்டனைக்கும் உள்ளானாரு கருணாநிதி. அப்போதெல்லாம் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் இடையே சுயாட்சி அடிப்படையிலான போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல பங்கேற்ற போது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கருணாநிதி கைது செய்யப்பட்டாரு. அதனை தொடர்ந்து திமுகவுக்கு தமிழகமெங்கும் மக்கள் மத்தியில ஆதரவு அதிகரித்ததால 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல அந்த கட்சி முதல் முறையா தமிழகத்துல ஆட்சியை பிடித்தது. அண்ணாவோட தலைமையிலான அரசியல் அமைச்சராகவும் உயர்ந்தாரு கருணாநிதி. ஆனாலுமே புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆளானதால பேரறிஞர் அண்ணாவோட ஆட்சி குறுகிய காலத்துக்குள்ளேயே முடிவுக்கு வந்தது. 1969ஆம் ஆண்டு அண்ணாதுரை மறைந்த போது முதலமைச்சர் நாற்காலி கருணாநிதிக்கே அப்படின்னு ஆயிடுச்சு. திமுகவோட தலைவராகவும் அவர் உயர்ந்தாரு. அதன் தொடர்ச்சியா 1921ஆம் ஆண்டுல நடந்த சட்டமன்ற தேர்தலையும் திமுகவை மகத்தான வெற்றியை பெற்றது. கருணாநிதி தலைமையிலான திமுக மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது. 2வது முறையா தமிழகத்தோட முதலமைச்சரா கருணாநிதி ஆனாரு. அதே நேரம் அந்த காலகட்டத்துல நாடு முழுக்க நீடித்த நெருக்கடி நிலை, எம்ஜிஆர் திமுக இருந்து வெளியேறியதால கட்சியில ஏற்பட்ட பிளவு போன்றவற்றால கருணாநிதி பல சவால்களையும் சங்கடங்களையும் சந்திக்க நேர்ந்தது. 1976ஆம் ஆண்டு நெருக்கடி நிலையின் போது திமுக ஆட்சியும் கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து 13 ஆண்டு காலம் எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்த திமுக 1989ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல மீண்டும் ஆட்சியை பிடித்து பீனிக்ஸ் பறவையா எழுந்து நின்றது. 3வது முறையா தமிழகத்தோட முதலமைச்சரா ஆனாரு கருணாநிதி. ஆனாலும் 2 ஆண்டுகளே நீடித்த இந்த அரசு 1991ஆம் ஆண்டு கலைக்கப்பட்டது. இதன் மூலமா 2வது முறையாக ஆட்சி கலைப்பு நடவடிக்கைக்கு உள்ளானது திமுக அரசு. ஆனாலுமே இடைவிடாத அரசியல் போராட்டங்களாலையும் எதிர்கட்சியாக இருந்து கொண்டே ஜனநாயக முறையில மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டதாலையும் 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல கருணாநிதி தலைமையிலான திமுக மற்றும் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. 2001ஆம் ஆண்டு ஆளும் கட்சியா இருந்த அதிமுக அரசால ஊழல் குற்றச்சாட்டின் பேர்ல கருணாநிதி கைது செய்யப்பட்டாரு. தமிழகம் முழுக்க அது ஒரு கொந்தளிப்பான நிலையை ஏற்படுத்தியது. நாடு முழுக்க இது பேசும் பொருளாகவும் மாறினது. இதனால 2001ஆம் ஆண்டு திமுகவை பொறுத்த வரைக்கும் கசக்கும் ஆண்டா இருந்த போதிலையும் 2026 கற்கண்டா இனிக்கும் ஆண்டா மாறினது. அந்த ஆண்டுல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 5வது முறையா முதலமைச்சர் ஆனாரு கருணாநிதி. இதன் மூலமா 5 முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த பெருமை கருணாநிதிக்கு கிடைத்தது. சுமார் 50 ஆண்டு காலம் திமுகவோட தலைமை பதவியில இருந்து ஆழ்ந்த அரசியல் அறிவும் பரந்த அனுபவத்தையும் அவர் கொண்டிருந்தாரு. அதிகாலையிலேயே எழுவது, நாளிதழ்கள் படிப்பது, உடற்பயிற்சி செய்வது, தலைமைச் செயலகம் அல்லது அண்ணா அறிவாலயம் போறதுன்னு
காலை முதல் இரவு வரை எப்போதும் ஓய்வில்லாம உழைக்கும் பழக்கம் கொண்டவர். தொண்டர்களை அழைப்பதற்குனே உடன்பிறப்பை அப்படிங்கிற மந்திர சொல்ல உருவாக்கி அதையே திமுகவோட அடையாளமாவும் மாத்தினாரு. தஞ்சை மண்ணில் இருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனாலயே என்னவோ அந்த மண்ணை ஆண்ட சோழர்கள் வழியிலேயே தமிழகத்தோட பல இடங்கள்ல மிக பிரம்மாண்டமான கட்டுமானங்களை உருவாக்கி தனது நிர்வாக ஆற்றலை வெளிப்படுத்தினாரு கருணாநிதி. வள்ளுவர் கோட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் அமைந்திருக்கும் வானுயர்ந்த நாமக்கல் கவிஞர் மாளிகை, கன்னியாகுமரி கடல்ல நெடுந்துயர்ந்து நிற்கும் மிக பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை, நாட்டோட மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், நவீன தொழில்நுட்பங்களோட கூடிய புதிய ஓமந்தூரார் சட்டமன்ற கட்டிடம் அப்படின்னு அவரது ஆட்சி காலத்துல கட்டுமானங்களை அடுக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாம தன்னோட ஆட்சியின் போது அவர் கொண்டு வந்த மக்களுக்கான பல நலத்திட்டங்கள் இன்னைக்கு வரைக்குமே தமிழக மக்களால போற்றப்படும் திட்டங்களா இருந்துட்டு வருது. மனிதன் சுமக்கும் கை ரிக்ஷாவை ஒழித்து போக்குவரத்தை அரசுடைமையாக்கியது, உழவர் சந்தையை உருவாக்கியது, அரசு வேலையில பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, பெண்களுக்கும் சொத்துரிமை, உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, விவசாயம், நெசவுக்கு இலவச மின்சாரம், அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் உரிமை, இடஒதுக்கீடு மூலமா அடித்தட்டு மக்களை பாதுகாத்தது போன்ற கருணாநிதியோடைய ஆட்சிய முத்தாய்பான திட்டங்களா மிளிர்க்குது. மேலும் அரைவாணிகளுக்கு திருநங்கை அப்படிங்கிற அழகிய பெயர் சூட்டியது, உடல் ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அழைத்தது, திருந்திய நெல் சாகுபடிய செம்மை நெல் சாகுபடி அப்படின்னு அழகுற மாற்றியது போன்றவற்றையும் தமிழ் அறிவுக்கு சான்று. மேலும் நாவல்கள், சிறுகதைகள், வரலாற்று காவியங்கள், திறனாய்வுகள், கட்டுரைகள், தொண்டர்களுக்கு கடிதம், திரைப்படங்களுக்கு கதை வசனம்னு அவருடைய இலக்கிய தளமும் பறந்து விரிந்ததா இருந்தது. அரசியல் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு அவரது இன்னொரு முகமாவே இலக்கியமும் திகழ்ந்தது. அரசியல் வாழ்க்கையில அவரு எத்தனையோ விமர்சனங்களை எதிர்கொண்ட போதிலையும் சரி, அவரது எழுத்துக்கள் மீது யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தேர்ந்த இலக்கியவாதியாகவே இருந்தாரு கருணாநிதி. கலை இலக்கிய உலகத்துல ஓய்வில்லா உழைப்பாளியாக அவர் செயற்பட்டு கொண்டிருந்தாரு. திமுகவோட முரசொலி நாளிதழ் அவரு எழுதிய உடன்பிறப்புக்கு கடிதம் சர்வதேச அளவுல நீண்ட காலம் வெளிவரும் தொடர்ல ஒன்றா கருதப்பட்டது. காலமெல்லாம் இலக்கிய உலகத்திற்குள் சஞ்சரித்து வந்த கருணாநிதி 15 நாவல்களை எழுதியிருக்காரு, 15 சிறுகதைகள் படைத்திருக்காரு. அவரது கிழவன் கனவு என்னும் முதல் சிறுகதை தொகுப்பு 1945ஆம் ஆண்டு வெளியானது. கடவுள் மறுப்ப பேசும் கன்னடக்கம், புராணங்களை எதிர்க்கும் நாலாயினி, மத நல்லிணக்கம் வலியுறுத்தும் அணில் குஞ்சு, ஹிந்தி எதிர்ப்பு காலகட்டத்தை விவரிக்கும் சந்தன கிண்ணம் அப்படின்னு அவரது படைப்புகள் அனைத்தும் சமூக அக்கறை கொண்டதாகவே இருந்தது. திரைத்துறையை பொறுத்த வரைக்குமே கடந்த 1947 வெளியான ராஜகுமாரி திரைப்படத்துக்கு முதல் முறையா கலைஞர் வசனம் எழுதியிருந்தாரு. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படமும் இதுதான். இதன் தொடர்ச்சியாதான் மனோகரா, பராசக்தி போன்ற பல படங்கள்ல சமூக நீதி கருத்துக்களை சுமந்தபடியே நெருப்ப அள்ளி வீசக்கூடிய அவரது வசனங்கள் தமிழக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. தனது 80 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில பழுத்த அனுபவத்தை கொண்ட கலைஞர் தேர்தல்ல தோத்ததே இல்ல அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரரானாரு. 1957 குளித்தலையில தொடங்கிய அவரது தேர்தல் வெற்றி 2016 திருவாரூர் வரையிலும் நீண்ட நெடும் பயணமா நீடித்தது. திமுகவுக்கு பெரும் சோதனைகள் அப்படின்னு இடையே தோல்விகள் வந்தாலுமே அவரது தேர்தல் ரதம் வெற்றி அப்படிங்கிற பாதையிலேயே தொடர்ந்து பயணித்தது. கருணாநிதி அரசியல்ல மட்டுமில்ல, இலக்கியம், சினிமா அப்படின்னு பல துறைகள்ல சாதித்து காட்டிய கருணாநிதிய அரசியல் மூலமா அடிமட்ட மக்களுக்குன்னு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. அடிப்படையில நாத்திகவாதியாக அறியப்படும் கருணாநிதி கோவில் புறநமைப்பு, கும்பாபிஷேகம் உள்ளிட்டவற்றை தன்னோட ஆட்சி காலத்துல நடத்தி காட்டினாரு. திராவிட இயக்க கொள்கைகளை முழங்கி கொண்டு போராளியாகவும் அரசியல் கட்சி தலைவராகவும் இருந்த கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அப்படிங்கிற மாயச்சொல் தமிழகத்தை கட்டி போட்டிருந்த போதிலையும் திமுகவை உயிர் போட வைத்திருந்தவரு, தனது அரசியல் எதிரிகளையும் நாவாண்மையால ரசிக்க செய்தவரு. மத்தியிலும் மறைக்க முடியாத உதய சூரியனா ஜொலித்த கலைஞர் கருணாநிதியை எதிர் அரசியல் புரிபவங்களும் கூட ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பக்குவமாகவும் கலைநயத்தோடையும் பேசி திக்குமுக்காட செய்யறதுல வல்லவரா திகழ்ந்தாரு. கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சின்னு பல துறைகள்லையும் தமிழ்நாடு இந்தியாவோட முன்மாதிரியான மாநிலமா விளங்குவதன் பின்னணியில 50 ஆண்டுகளுக்கும் மேலா இங்கே முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் தான் காரணமா இருக்க முடியும். அதுக்குன்னு முக்கிய காரணமா இருந்தவங்கள்ல கருணாநிதி தவிர்க்க முடியாதவரு. பெண்களுக்கு சொத்துல சமபங்கு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சமூக நீதியோட காவலனாக வலம் வந்தவர் கருணாநிதி. தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக இளமை துடிப்போட அவரு நட்ட விதைகள் இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நிக்குது.
தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. பெருவாரியான மக்களோட மனங்களை கவரணும். அப்படி தான் களம் கண்ட அனைத்து தேர்தல்லையும் வெற்றி பெற்ற ஒருவர் இருப்பாரு அப்படின்னா அது கலைஞர் மட்டும்தான். சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற கருணாநிதியை எந்த ஒரு காலநிலையும் வீட்டுக்குள்ள கட்டி போட்டதே கிடையாது. ஒரு நாளும் அவரு வீட்டுக்குள்ள முடங்கியதும் கிடையாது. இரவு நேரங்கள்ல எத்தனை மணிக்கு தூங்க போனாலும் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துடுற பழக்கம் கொண்ட கருணாநிதி அண்ணா அறிவாலயம் கட்டி முடித்த பிறகு அங்கு நடைபயிற்சி செல்லவும் ஆரம்பித்தாரு. உலக நடப்புகளை விரல் நுனியில வைத்திருக்கும் அவரு அதிகாலையிலேயே அனைத்து பத்திரிகைகளையும் படித்து அதிகாரிகளை முடக்கி விடுவாரு. எத்தனை கார் அவருக்கு இருந்தாலுமே அம்பாசடர் கார்ல தான் பயணம் செய்யறத அவர் விரும்புவாரு. வெள்ளை நிறத்துல ஆன தோல் செருப்பு அணிவதும் தான் அவருக்கு பிடிக்கும். கலைஞர் கருணாநிதி தனது உடலை பராமரிக்கிறதுலயும் சரி, உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறதுலயும் சரி ரொம்பவே கவனமா இருந்தாரு. உடலை சுறுசுறுப்பாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருக்கும் வித்தையும் படித்தவர். அரசியல்ல மட்டுமில்ல, தமிழ் இலக்கியத்திலையும் அதீத ஈடுபாடு கொண்டு தமிழ் திரைப்படங்கள்ல திரைக்கதை, வசனம் போன்ற துறைகள்ல தனது திறமையை வெளிப்படுத்தி சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். நாடகம், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், வரலாறுன்னு எல்லா இலக்கிய தளங்கள்லையும் தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதித்தவர் கருணாநிதி. 80 மற்றும் 90கள்ல கலைஞர் கொண்டு வந்த பல சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் ஒரு தலைமுறையோட தலையெழுத்தையே மாற்றியதா இன்னைக்கு வரைக்கும் பெருமையா சொல்றவங்க பல பேர் இருக்காங்க. அரை நூற்றாண்டு தமிழகத்து அரசியலை இடைவிடாத ஆக்கிரமித்தவர் கலைஞர் கருணாநிதி. 13 முறை தமிழ்நாட்டோட தோல்வியே இல்லாத சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 முறை தமிழ்நாட்டோட சிறப்பான முதலமைச்சராகவும் பணியாற்றி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பல தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு கலை இலக்கிய பணிகளையும் சத்தமில்லாம சமூகத்துக்குன்னு செஞ்சிருக்காரு. இந்தியாவிலேயே முதல் முறையா ஏழைகளுக்குன்னு கான்கிரீட் வீடுகள் தோறும் வண்ண தொலைக்காட்சி அப்படிங்கிற அவரோட தொலைநோக்கு திட்டங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட பிற மாநிலங்கள்ல கூட வாக்குறுதிகளாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. பத்திரிகையாளர்கள் தவிக்க கூடாது அப்படின்னு தலைநகர் சென்னை உட்பட பத்திரிகையாளர்களுக்கு குடியிருப்புகளை ஏற்படுத்தி தந்தவர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், வட்டியில்லா கடன் அப்படின்னு அவரது திட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகளை வாழ வச்சிட்டு இருக்கு. உடல் ஊனமுற்றவங்க அப்படிங்கிற வார்த்தைய மாற்றுத்திறனாளி அப்படின்னும் பல்வேறு இழிச்சொற்களால் அழைக்கப்பட்ட 3ஆம் பாலினத்தவர்களை திருநங்கை அப்படின்னு அழைக்க வைத்தவர் கருணாநிதி. இதுல என்ன பிரமாதம்? வெறும் வார்த்தைகளை மாற்றுவதால என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்கலாம். அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தும் வலி உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனா கருணாநிதி வெறும் வார்த்தைகளோட மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி கட்டணங்கள் ரத்து, அரசு வேலையில 3% இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தாரு. மேலும் இந்தியாவிலேயே முதல் முறையா 2008ஆம் ஆண்டு திருநங்கைகளுக்கு நல வாரியத்தை கொண்டு வந்த பெருமைக்கும் சொந்தக்காரர் அவர்தான். கல்வி, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு, 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, மதிய உணவுல முட்டை, முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்துல சலுகை, 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தா பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, இலவச பேருந்து பயணம்னு அவரது திட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பள்ளியை நோக்கி வரவழைத்து தமிழகத்தோட கல்வி அறிவை உயர்த்தியது. அது மட்டும் இல்லாம விவசாய கல்லூரி, கால்நடை கல்லூரின்னு உயர் படிப்புக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி, பெண்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்தது, பெண்களுக்கு சொத்துல சமபங்கு சட்டத்தை கொண்டு வந்ததுன்னு பெண்கள் முன்னேற்றம் மற்றும் நலனுக்காக திட்டங்களையும் கொண்டு வந்தவர் அவர்தான். கான்கிரீட் சாலைகள், சமத்துவபுரங்கள், உழவர் சந்தைகள், வருமுன் காப்பும் மருத்துவ காப்பீடுன்னு சமுதாயம் உயர தன்னோட சிந்தனைகளை அர்ப்பணித்தவர். அது அத்தனையிலையும் கருணாநிதி நிலைத்திருக்காரு. சுதந்திர இந்தியாவுல தமிழகத்தோட வளர்ச்சிக்கான அடித்தளத்தை கர்ம வீரர் காமராஜர் வலுவா அமைத்து தந்தாரு. அதற்கு மேல இன்றைய நவீன தமிழகத்தை கட்டமைத்து தந்த சிற்பி கருணாநிதி தான். அவரது தொலைநோக்கான பார்வை தான் இந்தியாவையே தமிழ்நாட்டுல தனித்துவமிக்க மாநிலமா உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத அவர் பிடிக்காதவங்களும் கூட ஒத்துக்குவாங்க. பலமுறை மத்தியில புதிய அரசு அமைத்ததுல தன்னோட சாணக்கியத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று இருக்காரு கருணாநிதி. அதனால இன்னைக்கு வரைக்கும் கூட இந்திய அரசியல் தலைவர்களால என்னைக்குமே போற்றப்படுற ஒரு தலைவரா அவரு சுடர் விட்டு பிரகாசிக்கிறாரு.
தீவிர அரசியல், தீவிர இலக்கியம் அப்படின்னு இருந்தாலும் கூட அவரது இயல்பான சமயோசித செயலாற்றலும் நகைச்சுவை உணர்வும் அவரை விட்டு ஒரு கணமும் அகன்றதே இல்லை. அது எல்லாமே கலைஞரோட ரத்தத்துல ஊறி போனது. தன்னையும் சரி, தன்னை சுற்றி இருப்பவங்களையும் சரி, சமூகத்தையும் உற்சாகமா வைத்துக் கொள்ளும் திறமையை கொண்ட ஒரே அரசியல் தலைவர் அவர் மட்டும்தான். திராவிட நாடு என்ற முழக்கத்தை கைவிட வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது மாநில சுயாட்சிக்கு உரக்க குரல் கொடுத்தவர் கருணாநிதி. 1969ஆம் ஆண்டு தமிழக முதல்வரா முதல் முறையா பதவியேற்ற போது மாநிலங்கள் சுயாட்சி பெறுவதற்கு தேவையான திருத்தங்களை அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வருவது பற்றி ஆய்வு செய்ய PV ராஜமன்னார் ஆய்வுக்குழுவை அமைத்தாரு கருணாநிதி. இந்த குழுவோட அறிக்கையின் அடிப்படையில 1974ஆவது ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில மாநில சுயாட்சிக்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதன் தொடர்ச்சியா கலைஞர் கருணாநிதியோட கோரிக்கையை ஏற்று சுதந்திர தினத்தன்னைக்கு மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியேற்றும் சட்டத்தை கொண்டு வந்தாரு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி. இதனை தொடர்ந்து 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில கலைஞர் கருணாநிதி தேசிய கொடியை ஏத்தினாரு. தேசிய கொடியை ஏற்றிய முதலமைச்சர் அப்படிங்கிற பெருமையும் இவரையே சாரும். அகில இந்திய அளவுல இடஒதுக்கீட்டுக்கு வழிவகுத்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை VP சிங் தலைமையிலான மத்திய அரசு அமல்படுத்தியதுல கருணாநிதியோட பங்கு மிக முக்கியமானது. மண்டல் கமிஷன் சிபாரிச ஏற்று மத்திய அரசு கல்வி வேலைவாய்ப்புகள்ல இதர பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதே போல 1971ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டோட மொத்த இடஒதுக்கீடு 41% இருந்தது. பிறகு சட்டநாதன் ஆணையத்தோட பரிந்துரையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கான இடஒதுக்கீடை 25%த்துல இருந்து 31%ஆகவும், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின இடஒதுக்கீட 16%த்துல இருந்து 18%ஆகவும் உயர்த்தினாரு கருணாநிதி. இது மாநிலத்தோட ஒட்டுமொத்த இடஒதுக்கீட 49% உயர்த்தியது. இந்த இடஒதுக்கீடு முறை பல பரிமாணங்களை பெற்று தற்போது 69% இடஒதுக்கீடா மாறி இருக்கு. அருந்ததியினருக்கு 3% உள்ஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுல சிறுபான்மையினருக்கு உள்ஒதுக்கீடுன்னு சமூக நீதியை நிலைநிறுத்துறதுல கலைஞருக்கு பெரிய பங்கு உண்டு. 1990ஆம் ஆண்டுல இருந்து அரசு பதவிகள்ல பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கியதோடு 1973ஆம் ஆண்டு நாட்டிலேயே முதல் முறையா காவல்துறையில பெண்களை நியமனம் செய்யும் முறையை கொண்டு வந்தாரு. மேலும் நாட்டிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டுல தான் பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல 33% இடஒதுக்கீடு வழங்கி உத்தரவிட்டாரு. பொதுக்கூட்ட மேடை, சட்டமன்றம், பத்திரிகையாளர் சந்திப்பு, தனிப்பட்ட உரையாடல்னு எல்லாத்துலயும் அவரோட பேச்சுல நகைச்சுவை நயம் நாட்டியமாடும். எக்கு தப்பா கேள்வி கேட்டு மடக்க நினைக்கிறவங்களை கூட சீக்கிரமாவே மடக்கி திகைக்க வைக்கிற வகையில அவருடைய வார்த்தைகள்ல நகைச்சுவை சும்மா நடனமாடும். ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அரசியல் களத்துல ஆக்டிவா இருந்த கலைஞர் கடந்த 2011ல ஆட்சியை இழந்த பிறகு கூட தீவிர அரசியல்ல ஈடுபட்டு வந்தாரு. ஒரு சமயம் கலைஞருடைய உடல்நல கோளாறால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த போது கருணாநிதியுடைய மருத்துவர் மூச்சை நல்லா இழுத்து பிடிங்க அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அடுத்ததா இப்போ மூச்சை விடுங்கன்னு சொன்னாரு. அதற்கு மூச்சை விடக்கூடாதுன்னு தான் டாக்டர் நான் மருத்துவமனைக்கே வந்திருக்கேன் அப்படின்னு கருணாநிதியோட நகைச்சுவையான பதிலை கேட்டு மருத்துவர் சிரிப்பு அடக்க முடியாம மூச்சு விட சிறிது நேரம் மறந்தே போனாரு. அப்படி ஒரு வெகு இயல்பான மனிதராக இருந்த அவரு உடல்நல குறைவு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. தன்னோட வாழ்நாளோட இறுதி மூச்சு வரைக்கும் தமிழ்நாட்டோட சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்த கலைஞர் வயது மூப்பு காரணமா உடல்நல கோளாறுக்கு ஆளானாரு. மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவரு 2018லயே ஆகஸ்ட் 7ஆம் தேதி மரணமடைந்தாரு. இதனை அடுத்து கருணாநிதியுடைய உடல் அவரது அரசியல் ஆசானாகிய பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அருகே அடக்கமும் செய்யப்பட்டது. 94 வயது வரைக்கும் ஓய்வறியாத சூரியனா உழைத்த கருணாநிதி 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் சென்னை மெரினா கடற்கரையில ஓய்வெடுத்து வராரு. கருணாநிதி இந்த மண்ணுலக விட்டு போனாலும் இன்னைக்கு வரைக்குமே தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தியா விளங்குறாரு அப்படின்னா அது மிகையல்ல. அரசியல் வாழ்க்கையில கருணாநிதி மீது எத்தனையோ விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் கொண்டு வந்த பல நல்வாழ்வு திட்டங்கள் சாமானிய மக்களோட வாழ்வை மேம்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தன்னோட 95 ஆண்டுகால வாழ்வுல பொது வாழ்க்கைக்காக மட்டுமே ஏறத்தாழ 81 ஆண்டுகளை முழுமையா அர்ப்பணித்து கொண்டு தமிழர் தமிழ்நாட்டோட நலனுக்காக உழைத்து தேர்தல்ல என்னாலுமே தோல்வியை சந்திக்காத சட்டப்பேரவை உறுப்பினரா அதோட கதாநாயகனா 60 ஆண்டுகள் ஜொலித்தவர் தான் கருணாநிதி. தமிழக முதல்வரா 5 முறை அரியணைய அலங்கரித்த பெருமை இவருக்கு உண்டு. முதலமைச்சராக 19 ஆண்டுகள் ஆட்சி செய்து
செயற்கரிய பல திட்டங்களை நிறைவேற்றி அனைத்து துறைகளையும் தமிழ்நாட்டை முன்னேற்றம் காண செய்த இணையில்லா தலைவர் அப்படிங்கிறதுனாலையும் மக்கள் நலனுக்காகவும் சமூக நீதிக்காகவும் தன்னோட வாழ்நாளை அர்ப்பணித்த போராளி அப்படிங்கிறதுனாலையும் உலகமெங்கும் வாழும் தமிழர்களால இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூறப்படுறாரு.